Hey guys, welcome back to my channel. This is our Okinawa electric scooty vandi. So இத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இதோட பிரைஸ், எவ்வளவு தூரம் போகுது, பேட்டரி, இப்போலாம் வண்டி வெடிக்குதுன்னு சொல்றாங்களா, அத பத்திலாம் வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, இதான் சாவி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரில் கொடுக்குற மாதிரி இருக்குது. லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைரன்லாம் வரும். நம்ம வந்துட்டு யாராச்சும் வண்டியை வந்துட்டு இப்படி தட்டினாலோ இல்லை வந்து திருட ட்ரை பண்ணாலும் வந்துட்டு வண்டியிலேருந்து சவுண்ட் வரும். ஸோ அதை நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே டிஸ்பிளே இந்த மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளேல வந்து நான் ஒன்று சொல்கிறேன். இந்த டிஸ்பிளே ஆன் ஆனோடனே மெயினாக பார்க்கறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியாக தான் இருக்கும். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாரம் நிற்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 410 kilometers வந்து ஓட்டியிருக்கேன். இந்த வண்டி நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 7 kilometer வந்து ஓடி இருந்தது. ஸோ அப்போத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 400 kilometer கூட வச்சுக்கோங்க. இந்த 400 kilometerல நான் வந்து இந்த வண்டியை வந்து வாங்கினது 3 வாட்டி தான் சார்ஜ் போட்டிருக்கேன். நல்லா நிற்குது எனக்கு சார்ஜ். அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 kilometer வந்துட்டு மைலேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 kilometersக்கு மேலேயே கிடைக்குது. நான் நல்லா ஓட்டுறேன், வெயிட் வச்சும் ஓட்டுறேன். நல்லாவே எங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ கைஸ், அடுத்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஹாரன் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ESன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈல வச்சிங்கன்னா வந்துட்டு 40 kilometerக்குள்ளே தான் போவோம். அதுக்கப்புறம் எஸ் வந்து வச்சிங்கன்னா அந்த ஒரு 70 kilometer 60+ வந்து போகும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போகும். இதுதான் வந்து இதில் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து டர்போ இருக்குது. டர்போ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது 3-4ன்னு கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், கியர் மாதிரி. ஸோ அதுவும் கொஞ்சம் டர்போவில் வச்சு ஓட்டினீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குறையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் டர்போ இல்லாமல் தான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். அதே வந்து நல்ல ஸ்பீடாக வந்து போகுது. அண்ட் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம வந்து சின்ன பள்ளம் ஏறி இறங்கினாலும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்தால் குலுங்குது. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து குறையா சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாமளாவே ஓரளவுக்குன்னா அப்புறம் பெரிய மேடுனா கூட பரவாயில்ல, சின்ன ஸ்பீட் பிரேக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே வந்துட்டு தூக்கி போடுது. அதுதான் வந்து சொல்வேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு பேட்ரி. எல்லாரும் வந்து பார்த்து கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்துட்டு பார்த்தாலே பேட்டரி ஸ்கூட்டி அப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன ப்ரோ 2 பேர் தான் கேட்டிருப்பாங்க, அதுக்குள்ள நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மாதிரி இருக்கும், டியோ மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலரு நம்பர் பிளேட்டை பார்த்தா மட்டும் தான் அவங்களால வந்துட்டு இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. வந்து நிறைய பேர் வந்து பேட்டரி ஸ்கூட்டியாப்பா அப்படின்னு மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ முக்கியமாக வந்து அங்கிள்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவுடனே நான் சொல்கிறேன், சரி வாங்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுது கேட்பாங்க. வந்து 80 சொன்னாங்க, 70 வந்துட்டு போகுது அப்படி சொன்னாங்க. 150 போகுது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ரேஸ் ஓட்ட போகிறாங்களான்னு தெரியல, யாராக இருந்தாலும் அதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ சார்ஜ் போடணும்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வண்டியோடு நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இதை வந்து கழட்டிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். வேறு பாருங்க, ஃப்ளெக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆஃபில் வச்சுட்டு லைட்டாக திருப்பினா போதும், ஓப்பன் ஆகிடும். வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதான் வந்து பேட்ரி இருக்க இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு நெகட்டிவ் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பின்னாடி நம்ம எதுவுமே வைக்க முடியாது. அதனால தான் முன்னாடி வந்து ஸ்பேஸ் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து சார்ஜர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபேன் சுத்தம். அண்டு இங்கே வந்து ஒரு லைட் எரியும், அதில் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். இதான் வந்து சார்ஜர். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ வந்து நான் வந்துட்டு பேட்டரி கழட்டி காட்டுறேன். சிம்பிளாக வந்து இந்த இடத்துல சூட் கேஸ் திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பேட்டரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஓகே, பேட்டரி வந்து கழட்டணும்னா மேலே இங்கே வச்சுட்டு தான் கழட்டணும். உள்ளேருந்து கழட்டும் போது வாட்டம் வராது. ரெடி. இந்த ஒயர்லேருந்து பேட்டரியை கழட்டணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு பொறுமையாக வந்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ ரொம்பலாம் டைட்டாக இருக்காது.
இப்போ சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி பேட்டரி கழட்டின உடனே இந்த இடத்துல ஆஃப் பண்ணிவிடுங்க. பேட்டரி கழட்டுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சார்ஜ் போடுறதா இருந்தாலும் இது வந்து இந்த டிப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுறங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் வந்துட்டு சார்ஜ் போட எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் வந்துட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வண்டியிலே வச்சு சார்ஜ் போடாதீங்க, வண்டியிலேருந்து எடுத்து சார்ஜ் போடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி சார்ஜ் போடணும்னா அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் கழட்டினீங்களோ அதேமாதிரி இது வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே கூட வந்துட்டு அழுத்துங்க. ஒரு சவுண்டு கேட்கும், அதுவே போய் லாக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப் சார்ஜ் போடுற மாதிரி இதை போய் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து லைட் எரியும், ஃபேன் சுற்றும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே காமிக்கும். பேட்டரி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு அப்போ நீங்கள் சார்ஜ் போடும்போது ரெட் கலர் இருக்கும். ஃபுல் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும், அதுதான் உங்களுக்கு வந்து சிக்னல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபேன் வந்து சுற்றுறது நின்றும். அது கெயின் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்படியே எடுக்கிறது நல்லது. நான் வண்டி வாங்குற கடையில் சொன்னது என்னன்னா மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது பேட்டரியில். அந்த 5 பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் குறைஞ்ச உடனே நீங்கள் சார்ஜ் போடுங்க, ட்ரை ஆகவே விடாதீங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ 2 பாயிண்ட் குறைஞ்ச உடனே நான் வந்து போய் சார்ஜ் போடுறேன். அந்த 2 பாயிண்ட்டில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போகுது. இன்னும் சில பேர் வந்துட்டு வண்டி வச்சிருக்கவங்களா சொல்கிறவங்க, நீங்கள் அந்த பாயிண்டெல்லாம் நம்பாதீங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் வச்சுங்க, எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் போடுங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எரியுது வண்டியில. ஸோ அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒக்கினோவா ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க பேட்டரியை பத்தி. வண்டிலாம் இப்போ எரியுது, நிறைய நியூஸ்லாம் வருது பாத்தீங்களா. ஸோ அதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் போடும்போது வண்டி வந்துட்டு எங்கன்னா ஓட்டிட்டு போயிட்டு எடுத்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரை ஆயிடுது பாத்தீங்களா. அப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் சார்ஜ் போடுங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வந்து வண்டி எடுங்க, ஏன்னா அப்போ வந்து ஹீட்டாக இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் வண்டி எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் வரைக்கும் வந்து சார்ஜ் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பவரில் வந்து சார்ஜ் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு கரண்ட்டாக தான் கரெக்டாக போட முடியும். அந்த மாதிரி வந்து செட்டு மாரி எதாவது போட்டிருப்பீங்களா, பற்ற ஷெட்டு அந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கரண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுப்பீங்க. ஒரு ஜென்சன் பாக்ஸ் வச்சு அந்த மாதிரி தான் வச்சுப்பீங்க. தயவு செஞ்சு அது மாதிரி போட்டுறாதீங்க. அந்த மாதிரி போட்டால் தான் ப்ராப்ளமே வரும். இடத்துல அடிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் வரும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு மழையில் வந்துட்டு வந்து விடக்கூடாது. மழை வந்து பெய்யும் போது பார்த்தீங்கன்னா எக்காரணத்துக்கு வந்து இந்த மேலெல்லாம் வந்துட்டு தண்ணி பட்டுக்கலாம், வாஷ் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே இருக்க பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்துட்டு எக்காரணத்துக்கு வந்து இதை திறந்து அதில் வந்து தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க. பேட்டரிக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால தான் இங்கே ஒன்று கீழே வந்து சூட் கேஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து சும்மா மழை பெய்யும் போது திறக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாஷ் பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃபுல்லாக வந்து தந்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுள்ள சார்ஜ் போடும்போது உங்களுக்கு பக்கத்தில் சோஃபா துணி அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஏதாச்சும் ஒரு இடம் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே சார்ஜ் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து கரண்ட் வந்து கரெக்டாக வரும். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா வந்து டிப்பர் வந்து ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போலாம் வந்து அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளும் எரியும், எலக்ட்ரிக் வண்டி எரியாமலும் இருக்கும். மோட்டார் சைக்கிள் எரியாமலையும் இருக்கும், எலக்ட்ரிக் வண்டி எரிஞ்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் விடுறது, இந்த மாதிரி வந்துட்டு ஓவர் பவர் கொடுத்துட்டு வெயிலே விடுறது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் குறைஞ்சாலே பேட்டரி போடுறது, இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து அது எரியுது. ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பைக்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லாக் பண்ணிட்டதுக்கப்புறம் யாராச்சும் வந்து டச் பண்ணாங்கன்னா எப்படி வந்துட்டு இது அலாரம் அடிக்கும் நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ மை டெஸ்ட். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.